இன்றைக்கி நாம் பாசிப்பருப்பும் வாழைப்பழமும் வச்சு நல்ல பஞ்சு போல் ரொம்பவே ருசியான பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. இதை செய்கிறதுக்கு வெறும் 15 நிமிஷமே போதும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட தக்ஷி கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த பஞ்சு போல் பணியாரம் செய்கிறதுக்கு 1/4 கப்பு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. இந்த பாசிப்பருப்பை மிதமான தீயில வச்சுட்டு லைட்டாக வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. நிறம் மாறிடக்கூடாது. இப்போது இந்த பாசிப்பருப்பை ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. ஊறினதுக்கப்புறமா அதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே வடிகட்டி எடுத்துருங்க. இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த பாசிப்பருப்பு எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட இந்த சைஸுக்கு 2 வாழைப்பழத்தை சேர்த்துக்கோங்க. தோலை உரிச்சிட்டு சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய சைஸ் வாழைப்பழமாக இருந்தால் ஒரு வாழைப்பழம் சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ இதோட வாசனைக்காக 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 1/2 கப்பு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா சர்க்கரையோட கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி வடிகட்டி சேர்த்துக்கோங்க. சர்க்கரை பாகு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இது எல்லாத்தையுமே மாற்றினதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு நல்லா அலசி அந்த தண்ணியையும் இதோடையே சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட 1 கப்பு கோதுமை மாவை நல்லா டைட்டாக அளந்து சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூனை விட கொஞ்சம் கம்மியாக சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் ஒன்று சேர கலந்துக்கோங்க. நான் சொல்லியிருக்க அளவில் எல்லாமே கரெக்டாக அளந்து எடுத்தீங்கன்னா இதுக்கு தண்ணி எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்க வேண்டிய தேவையில்லை. கரெக்டான பக்குவத்தில் இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்ததுக்கு அப்புறமா மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா மூடியை திறந்துட்டு மாவை ஒரு வாட்டி கலந்துக்கோங்க. மாவோட பக்குவத்தை பாருங்கள். ரொம்ப லூஸாகவும் இல்லை, ரொம்ப கெட்டியாகவும் இல்லை. இந்த பக்குவத்துக்கு மாவை ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது அடுப்பில் பணியாரக்கல்லை எடுத்து வச்சுட்டு பணியாரக்கல்லை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. கல் நல்லா சூடானதுக்கு அப்புறமா தேவைக்கு எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. நான் இந்த பணியாரத்தை நல்லெண்ணெயில் தான் செய்ய போகிறேன். நீங்கள் நல்லெண்ணெயில் செய்யலாம், இல்லைனா நெய், இல்லைனா வேறு ஏதாவது எண்ணெயிலையும் செய்யலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா பாதி அளவுக்கு மட்டும் மாவு ஒவ்வொரு குழிக்கும் சேர்த்துக்கோங்க. நல்லா பொங்கி வரும். அதனால நம்ம முழுசாக சேர்த்துக்கக்கூடாது, பாதிக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. எல்லா குழிலையும் மாவை சேர்த்ததுக்கு அப்புறமா மூடி போட்டுடுங்க. பாருங்கள், நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறதுனால இந்த மாதிரி நுரைச்சி வருதேன்னு பார்த்துக்காதுங்க. இப்போ மூடி போட்டுட்டு அந்த ஓரங்கள் இந்த அளவுக்கு நல்லா செவந்து வர வரைக்கும் இதை வேக வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா செவந்து இந்த அளவுக்கு நல்லா ப்ளஃபியாக வந்ததுக்கு அப்புறமா இதை திருப்பி போடுங்க. இதை நம்ம வேக வைக்கும்போது லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணும். அப்போ தான் உள்ளே இருக்கிற மாவு எல்லாமே அழகாக வெந்து வரும். நம்ம பாசிப்பருப்பை வேக வைக்காமல் ஊற வச்சு தான் சேர்த்துருக்கோம். அது நல்லா வெந்து வரணும். அதனால லோ ஃப்ளேமில் வச்சு இதை முழுமையாக வேக வைங்க. இப்போ திருப்பி போட்டதுக்கு அப்புறமா மறுபடியும் மூடி போட வேண்டிய தேவையில்லை. லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அடுத்த பக்கமும் நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக செவந்து வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா செவந்ததுக்கு அப்புறமா எண்ணெயை வடிச்சிட்டு வேறொரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க. இது வேக வைக்கும் போதே நல்லா வீடு முழுக்க வாசனையாக இருக்கும். ரொம்ப ருசியாக இருக்கும். கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். இப்போ எல்லாத்தையுமே எடுத்ததுக்கு அப்புறமா குழியில் எண்ணெய் போதுமானு பார்த்துக்கோங்க. போதாதுன்னா எக்ஸ்ட்ராவாக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா மறுபடியும் கொஞ்சமாக மாவை ஊற்றிட்டு மூடி போட்டு வேக வைங்க. லோ ஃப்ளேமில் வச்சு தான் வேக வைக்கணும். அப்போ தான் அழகாக நல்லா வாசனையோடு வெந்து சூப்பராக நல்லா ருசியாக இருக்கும். ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு காலையில் கொடுத்து விடுறதுக்கு ஸ்நாக்ஸ் எதுவும் இல்லைன்னா இதை டக்குன்னு செஞ்சு கொடுத்து விடலாம். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதே நேரத்தில் திடீர்னு வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்தாலும் இதை செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, நல்ல ருசியாக பஞ்சு போல் பாசிப்பருப்பு பணியாரம் செஞ்சுருக்கும். கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சுவை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவை ஹைப் பண்ணிவிட்டு நம்மளோட தக்ஷி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.